அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை உங்களை ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. வீரகேசரி பத்திரிகை, தினகரன் பத்திரிகை மட்டுமே எங்கள் கைகளுக்கு கிடைத்திருக்கின்றது. காரணம், ஏனைய பத்திரிகைகள் எங்களுக்கு கிடைப்பதில்லை. அது தொடர்பாக அந்தந்த நிறுவனங்களுக்கு நாங்கள் தெரிவித்திருந்த போதிலும் இதுவரை அவர்கள் எங்களுக்கு பத்திரிகைகளை தருவதற்கு முயற்சிகளை செய்யவில்லை. என்ன காரணம் என்று தெரியாது. இருப்பினும் தொடர்ந்தும் நாங்கள் அந்த பத்திரிகைகளை நான் குறிப்பிடுவது கொழும்பிலே வெளியாகும் வீரகேசரி, தினகரனை தவிர்ந்த தமிழ் பத்திரிகைகளை பெறுவதற்கு நாங்கள் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றோம். சரி, இப்படி இருக்கும்போது இந்த வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். சமஷ்டியை ஏற்பவருக்கு ஆதரவு வழங்குவோம், சிங்கள மக்களுக்கும் அதனை அறிவிக்க வேண்டும். தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தின் பின்னர் சுமந்திரன் அறிவிப்பு என்ற செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகி இருக்கின்றது. இணைந்த வடகிழக்கில் சமஷ்டி அடிப்படையிலான அதிகார பகிர்வுடைய ஆட்சி முறையை வழங்க தயாராக உள்ள ஜனாதிபதி வேட்பாளர் அந்த நிலைப்பாட்டை தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வெளிப்படுத்த தயாராக இருந்தால் அவருக்கு ஆதரவு வழங்குவது தொடர்பில் தீர்மானிப்போம் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான MS சுமந்திரன் தெரிவித்தார். தமிழரசு கட்சியின் வவுனியா அலுவலகமான தாயகத்தில் நேற்று கட்சியின் மத்திய குழு கூட்டம் இடம்பெற்றதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டார். தமிழ் மக்கள் சார்பாக தமிழ் மக்களின் பிரதான அரசியல் கட்சியான தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாட்டானது இணைந்த வடகிழக்கிலேயே சமஷ்டி அடிப்படையிலான அதிகார பகிர்வுடைய ஆட்சி முறையை ஏற்படுத்துவதாகும். அதாவது இதுவே எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு. இதற்கு ஜனாதிபதி வேட்பாளர்கள் யாராவது இணங்கி வந்தால் அவர்களுக்கு ஆதரவு அளிக்கலாம் என்ற கருத்தும் கூட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனினும் இது தொடர்பில் தீர்மானம் எதுவும் எடுக்கவில்லை. வேட்பாளர்கள் தமது அரசியல் அறிக்கையில் எவ்வாறான செய்தியை சொல்வீர்கள் என்று நாம் பார்க்க போகின்றோம். இது தொடர்பில் முழு நாட்டிற்கும் அவர்கள் எதை சொல்ல வருகிறார்கள் என்பது தொடர்பிலும் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். விசேஷமாக சிங்கள மக்களுக்கு வேட்பாளர்கள் தமிழர்களுக்கு எதை செய்ய போகின்றோம் என்பதை அறிவிக்க வேண்டும். இது தவிர நாங்களும் எங்களுடைய நிலைப்பாட்டை எழுத்து வடிவில் தெளிவான ஒரு அறிக்கையாக வெளியிடுவோம். எங்களுடைய மக்களுடைய அரசியல் தலைமைத்துவம் வழங்குகின்ற கட்சி என்ற நிலைப்பாட்டில் அவ்வாறான ஒரு பொறுப்பை நாமும் உதாசீனம் செய்யாமல் வழிகாட்டல் அறிக்கை ஒன்றை ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் வெளியிடுவோம். தமிழ் பொது வேட்பாளராக ஒருவரை நிறுத்துவது என்று சில அரசியல் கட்சிகளும் சில சிவில் அமைப்புகளும் என்று சொல்பவர்களும் செயற்படுகின்றனர். அதுவும் கூட்டத்தில் அலசி ஆராயப்பட்டது. இதற்கு முன்னரே 2 கூட்டங்களில் இது தொடர்பில் கலந்துரையாடி இருக்கின்றோம். இந்த கூட்டத்தில் அரியநேந்திரன் சமூகமாகி இருந்தார். அந்த கூட்டங்களிலேயே நாங்கள் இப்போது இது தொடர்பில் தீர்மானம் எடுப்பதில்லை என சொல்லியிருந்தோம். எங்களுடைய மக்களோடும் எங்களுடைய கட்சி உறுப்பினர்களோடும் தொடர்ந்து கலந்துரையாடுவது அவசியம் என்று கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. எனினும் நாம் இதற்கு ஆதரவா எதிர்ப்பா என்று ஒரு தீர்மானமும் எடுக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். சமஷ்டி அடிப்படையிலேயே அல்லது சமஷ்டியை ஏற்பவருக்கு ஆதரவு வழங்குவோம் என்று சுமந்திரன் சொல்கின்றார். யார் அப்படி வந்து சொல்ல போகின்றார்கள் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்? தற்போது இருக்கக்கூடிய பிரதான 3 வேட்பாளர்கள் ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாஸ், அனுரகுமார திசாநாயக், இவர்கள் மூவரும் பிரதான வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். ஏனையோரும் இருக்கின்றார்கள். ஆனால் இவர்கள் மூவரும் பிரதானமாக பேசப்படுகின்றார்கள். எனவே இவர்கள் மூவரும் இந்த விடயத்தை பகிரங்கமாக அவர்களது தேர்தல் அறிக்கையில் சொல்வார்கள் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அவ்வாறு அவர்கள் சமஷ்டி அடிப்படையிலேயே இணைந்த வடகிழக்கிலேயே சமஷ்டி அடிப்படையிலான அதிகார பகிர்வை வழங்குவதற்கு அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அறிவித்தால் தெற்கிலே அவர்களது வாக்குகள் கணிசமான விதத்தில் குறையும். எனவே அவர்கள் அவ்வாறான ஒரு நிலைப்பாட்டுக்கு வருவார்களா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. எப்படியோ எது வேண்டுமானாலும் நடக்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம் என்னென்ன நடக்கப் போகின்றது என்று. இப்படி இருக்கும்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தமிழ் தேசிய கூட்டமைப்பினரை சந்திக்கிறார். தமிழ் கட்சிகளை சந்திக்கின்றார். இந்த தமிழ் கட்சிகள் என்னும்போது நாங்கள் குழப்பிக்கொள்ளக்கூடாது. நிறைய பேர் குழப்பிக்கொள்வாங்க. தமிழ் கட்சிகள் என்றால் இந்த மலையகத்தில் உள்ளவர்களும் தமிழ் கட்சிகள் தானே. தமிழ் முற்போக்கு கூட்டணி, தேசிய தொழிலாளர் சங்கம், இவர்களையும் அழைப்பார்கள் இல்லை. அவர்களுக்கு வேறு மீட்டிங், இவர்களுக்கு வேறு மீட்டிங். அவர்கள் மீட்டிங்க்கு அழைத்தாலும் அவர்கள் போக மாட்டார்கள். அவர்கள் பகிரங்கமாக அறிவித்து விட்டார்கள், நாங்கள் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்குகின்றோம் என்று. எனவே தமிழ் கட்சிகள் என்று கூறும்போது வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள
தமிழ் கட்சிகளை மட்டும்தான் ஜனாதிபதி சந்திப்பார். சந்திப்புக்கான காரணம் தெரிவிக்கப்படாமையால் கலந்துரையாடலில் கலந்து கொள்ளவில்லை சுரேஷ் பிரேமச்சந்திரன் தகவல். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தமிழ் பொது கட்டமைப்பினை பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருப்பதாக ஜனாதிபதி செயலகத்திலிருந்து தொலைபேசி அழைப்பு வந்திருந்த போதிலும் பேச்சுவார்த்தைக்கான காரணம் தெரிவிக்கப்படாமையினால் நாம் சந்திப்பில் கலந்து கொள்ளவில்லை என பொது கட்டமைப்பின் முக்கியஸ்தரும் EPRLF செயலாளர் நாயகமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார். ஜனாதிபதி செயலகத்திலிருந்து தமிழ் பொது கட்டமைப்பினருடன் கலந்துரையாட வேண்டும் என்ற அழைப்பு ஒன்று கிடைக்கப்பெற்றிருந்தது. எனினும் என்ன காரணத்திற்காக இந்த அழைப்பு விடுக்கப்படுகின்றது என்று கேட்டபோது அது தொடர்பில் அவர்கள் உரிய பதில் வழங்காததுடன் அறிந்து கூறுவதாக தெரிவித்திருந்தனர். அதான் நாங்களும் அங்கே கோல் எடுத்து கேட்டோம். அதுக்கும் எங்களுக்கும் இப்படித்தான் பதில் வந்தது. ஒரு ஊடக நிறுவனமான எங்களுக்கே அப்படி வரும்போது உங்களுக்கும் அப்படித்தான் வரும். ஆகவே இதுவரை அவர்கள் அதற்கான காரணத்தினை எமக்கு அறிவித்திருக்கவில்லை. இந்நிலையில் திட்டமிடப்படாமல் நாம் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வதில்லை, அர்த்தமில்லை என்பதன் காரணமாக அச்சந்திப்பில் கலந்து கொள்ளவில்லை என்ற முடிவுக்கு வந்திருக்கின்றோம். எனினும் இந்த விடயம் தொடர்பில் ஜனாதிபதி செயலகத்திற்கு மின்னஞ்சல் ஊடாக தகவல் ஒன்றினையும் அனுப்பி வைத்தோம். அதாவது பேச்சுவார்த்தைக்கு அழைப்பதற்கான காரணத்தினை தெரிவிக்கும் பட்சத்தில் அதற்கான தயாரிப்புகளுடன் நாம் கலந்து கொள்வோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். உண்மையில் அண்மையில் கடந்த மாதம் ஜனாதிபதி ஒரு விசேட உரையை நிகழ்த்தியிருந்தார். நான் நம் நாடு நிகழ்ச்சியிலும் தெரிவித்திருந்தேன். அந்த உரையை தமிழ் மொழியில் மொழிபெயர்த்து எங்களுக்கு தருவதாக கூறினார்கள். எங்களுடைய தமிழ் நேர்களுக்காக அல்லது இந்த ஸ்டார் தமிழ் தொலைக்காட்சியை பார்க்கும் தமிழ் நேர்களுக்காக நான் ஜனாதிபதி ஊடக பிரிவின் பணிப்பாளரோடு பேசினேன். உடனடியாக அவர் அன்றைய தினமே கூறினார், இன்று மாலை 7 மணி அல்லது 7:30 மணி அளவிலே அந்த தமிழ் மொழிபெயர்ப்புடன் உங்களுக்கு அந்த ஜனாதிபதியின் உரையை தருவோம், நீங்கள் ஒளிபரப்பலாம் என்று. 8 மணி வரை நாங்கள் கேட்டோம். இல்லை, 8 மணிக்கு சொல்கின்றார்கள் அவ்வாறு தமிழ் மொழிபெயர்ப்பு கிடையாது, நாங்கள் சகோதர சிங்கள மொழியிலே தருகின்றோம், நீங்கள் ஒளிபரப்புங்கள் என்று. இதுதான் ஜனாதிபதி ஊடக பிரிவின் நிலை. அவர்கள் எங்களுக்கே ஒரு ஊடக நிறுவனத்திற்கே அல்லது ஒரு ஊடக அலைவரிசைக்கே இந்த நிலை என்றால், இந்த சுரேஷ் பிரேமச்சந்திரன் போன்ற தமிழ் பொது கட்டமைப்பினருக்கு தொலைபேசி அழைப்பு வந்திருக்கின்றது. எதற்காக அழைக்கின்றீர்கள் என்று கேட்டதற்கு அது எங்களுக்கு தெரியாது, நாங்கள் வாருங்கள் என்று சொல்லியிருக்கின்றார், வர சொல்லுங்கள் என்று சொன்னார்கள், அதற்காகத்தான் நாங்கள். இதுதான் ஒரு பொறுப்புமிக்க ஜனாதிபதி ஊடக பிரிவு. சரி, ஜனாதிபதியின் அழைப்பை ஏற்று கலந்துரையாட உள்ளோம். ஜனநாயக போராளிகள் கட்சி அறிவிப்பு. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தமிழ் கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகளை பேச்சுக்கு அழைத்துள்ள நிலையில் தாம் கலந்து கொண்டு பல்வேறு விடயங்கள் தொடர்பிலும் கலந்துரையாட உள்ளதாக ஜனநாயக போராளிகள் கட்சியின் ஊடக பேச்சாளர் துளசி தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவரிடம் கேட்டபோது அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி 13வது திருத்தச் சட்டத்தை முழுமையாக அமுல்படுத்துவது தொடர்பிலும் கலந்துரையாடுவதற்காக அழைப்பு விடுத்துள்ளார். இந்நிலையில் பல்வேறுபட்ட பிரச்சினைகளும் தமிழர் தரப்பாக கலந்துரையாட வேண்டியிருப்பதன் காரணமாகவும் அவர் தற்போதைய ஜனாதிபதி என்ற ரீதியிலும் அவருடன் கலந்துரையாட நாம் தீர்மானித்துள்ளோம். இதன் போது பயங்கரவாத தடை சட்ட விடயம், அரசியல் கைதிகள் விடுதலை போன்ற விடயங்களில் நாம் கரிசனை காட்டுவோம் என அவர் தெரிவித்துள்ளார். அவங்க சொல்லிட்டாங்க, ரைட், நாங்கள் ஜனநாயக போராளி கட்சி சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் கலந்து கொள்ள போகின்றோம், 13வது திருத்தம் தொடர்பில் பேச போகின்றோம். சுரேஷ் பிரேமச்சந்திரன் சொல்கிறார், அப்படி இல்லை, என்ன காரணம் என்று எங்களுக்கு சொல்லாமல் எப்படி நாங்கள் கலந்து கொள்வது? இப்போ ஒருத்தர் கூப்பிடுறாரு, இந்த சந்திக்கு இந்த இடத்துக்கு சரியாக 10 மணிக்கு வாங்க, என்ன காரணம் அது வாங்க வந்த பிறகு சொல்கிறோம்ண்டு, அதுக்கு ஏன் போகணும்? சரி, அவருடைய நிலைப்பாட்டில் எந்த மாற்றம் இல்லை. நீங்கள் என்ன நீங்கள் வாங்க வராதீங்க, நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் போங்க, ஆனால் மலையக மக்களுக்கு, மலையக தோட்ட தொழிலாளர்களுக்கு, மலையக தோட்ட தொழிற்சங்கங்களுக்கு மாநாடு ஒன்றை வைக்கப் போகின்றார். மலையக தமிழ் மக்களுக்காக அடுத்த வருடம் மாநாடு. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அறிவிப்பு. நாட்டின் வரலாற்றின் முதற் தடவையாக லயன் அறைகளில் வாழும் மக்களுக்கு கிராமம் ஒன்றில் வாழ்வதற்கான உரிமை வழங்கப்படும். அதற்காக தோட்ட கம்பெனிகளுக்கு குத்தகைக்கு விடப்பட்டுள்ள லயன் அறைகள் இருக்கும் காணிகளின் குத்தகை ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்பட்டு அந்த காணிகளை அரசாங்கம் மீள சுவீகரிக்கும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். மக்களுக்கு காணி உரிமை வழங்கப்படும். வீடுகளை நிர்மாணிப்பதற்கு அரசாங்கம் உதவியளிக்கும். அவற்றுக்கு கண்மித்த பகுதிகளில் விளையாட்டு மைதானம் போன்ற பொது இடங்களை எல்லாம் சரி, பொது இடங்களை பார்ப்போம், இன்னும் வாசிக்க நிறைய கிடக்குது. பொது இடங்களை உருவாக்கக்கூடிய காணிகளை அரசாங்கம் சுவீகரிக்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். நுவரெலியா மாவட்ட வர்த்தகர்களுடன் நேற்று முன்தினம் சனிக்கிழமை இடம்பெற்ற சந்திப்பின் போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன் போது நுவரெலியா வர்த்தக சமூகம் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் குறித்தும் ஜனாதிபதிக்கு தெரிவிக்கப்பட்டதுடன் பிரதேசத்தின் அபிவிருத்தி தொடர்பான யோசனைகளையும் அவர் முன்வைத்தார். சரி, அதெல்லாம் இருக்கட்டும், இந்த 1700 ரூபாய் இப்போ ஐயா தருவீங்க, அதுக்கு என்ன நீங்கள் செய்ய போகிறீங்க? இந்த 1700 ரூபாய் சம்பள அதிகரிப்பு நீங்கள் தருவதாக சொன்னீங்க. மே மாதம் 1ஆம் தேதி கொட்டகலையில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் மே தின கூட்டத்திலே நீங்கள் சொன்னீங்க.
நீங்கள் ஒரு தொழிலமைச்சர் மூலமாக தொழிலமைச்சர் இவ்வாறு அதுக்கு நடவடிக்கை எடுப்பார் என்று சொன்னீங்க. அப்படி தொழிலமைச்சரையே பாராளுமன்றத்திலிருந்து நேற்று 2 தினங்களுக்கு முன்னதாக உயர்நீதிமன்றம் அறிவித்தது இல்லை. இவருக்கு எடுத்த முடிவு கட்சியின் உறுப்புரிமையிலிருந்து மனுஷ நாணயக்கார் அரைன் பெர்னாண்டோ இருவரையும் நீக்கிவிட்டது. அப்படி என்றால் இந்த 1700 ரூபாய் சம்பளத்தை எப்போது பெற்று தருவீர்கள்? தோட்ட கம்பெனிகளோடு பேசினீர்கள் என்றீர்கள், அதற்கு பிறகு தோட்ட கம்பெனிகள் முடியாதென்றார்கள், அதற்கு பிறகு தோட்ட கம்பெனிகள் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்தார்கள் வர்த்தமானிக்கு எதிராக, அதற்கு பிறகு அனைத்து வர்த்தமானிகளும் ரத்து செய்யப்பட்டது. இப்போ இந்த 1700 ரூபாய் கிடைக்கும். அதை நீங்கள் மாநாடு வைங்க, நாங்கள் ஒன்றும் வேண்டாம் என்று சொல்லலை. நீங்கள் தாராளமாக மலையக தமிழ் மக்களுக்காக மாநாடெல்லாம் வைங்க. ஆனால் இந்த 1700 சம்பள விவகாரத்தை உங்களுக்கு முடிக்க முடியுமா? முடிந்த பிறகு நீங்கள் இந்த மாநாடு விளையாட்டு மைதானம், பிறகு நாங்கள் கிரிக்கெட் விளையாடுறோம், ஃபுட்பால் விளையாடுறோம், வாலிபால் விளையாடுறோம், எல்லா விளையாட்டும் நாங்கள் விளையாடுறோம். முதல்ல எங்களுக்கு 1700 ரூபாய் சம்பளத்தை இப்போ தரப்போறீங்க, அதை நீங்கள் சொல்லுங்கள். சரி, ரிஷாட் பதூர்தீன் இவங்க இன்னும் முடிவு அறிவிக்கலை, யாருக்கு ஆதரவு என்று அறிவிக்கலை. ஆனால் அவங்களுடைய போக்கு அப்படியே ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிப்பார்கள் என்ற நிலை தான் தோன்றுகின்றது. அப்படி இவங்கள் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்குவது என்றால் இவங்க வழங்கியிருக்க வேண்டும். எப்போது வழங்கியிருக்க வேண்டும் என்றால் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி சுகதாச உள்ளரங்கிலே நடைபெற்ற ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஒப்பந்தத்திலே ரிஷாட் பதூதீன் தலைமையிலான அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கையொப்பமிட்டிருக்க வேண்டும். அவங்க கையொப்பமிடலை, அவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுறாங்க. ஏதோ அவங்க ஒரு பிளான் ஒன்று வச்சிருக்கிறாங்க. நாம் ஆதரிக்கின்ற ஜனாதிபதி வேட்பாளரை வெற்றி பெறுவார், ரிஷாட் பதூதீன் கூறுகிறார். எமது கட்சி ஆதரிக்கும் ஜனாதிபதி வேட்பாளரை தேர்தலில் வெற்றி பெறுவார் என தெரிவித்த அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதூதீன் எதிர்வரும் 14ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தலில் எமது கட்சி யாரை ஆதரிக்கும் என்று உத்தியோகபூர்வமாக அறிவிக்கும் என்று கூறினார். அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலின் போது யாரை ஆதரிப்பது என்பது குறித்து புத்தளம் மாவட்ட ஆதரவாளர்களுடன் சந்திப்பு நேற்று முன்தினம் இரவு புத்தளம் தில்லையடி பகுதியில் இடம்பெற்றது. இந்த சந்திப்பின் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்களான NTM தாக்கார், SA எய்யா, அதே போன்று புத்தளம் நகரசபை முன்னாள் பிரதி தலைவர் AO அலிகான் உட்பட பலரும் கலந்து கொண்டிருக்கிறாங்க. என்ன இவங்க இப்போ சொல்கிறாங்க, நாங்கள் புதன்கிழமை 14ஆம் தேதி 13, 14 புதன்கிழமை அறிவிப்பு. அந்த புதன்கிழமை தான் கட்டுப்பணம் செலுத்துவதற்கான இறுதி நாள். புதன்கிழமை நண்பகல் 12 மணியுடன் கட்டுப்பணம் செலுத்த முடிகின்றது. மறுநாள் 15ஆம் தேதி வேட்பு மனு தாக்கல் செய்யப்படக்கூடிய நாள். சரி, இப்போ அவங்க புதன்கிழமை தான் சொல்லுவாங்க யாருக்கு ஆதரவு என்று. பார்ப்போம் அவங்க யாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னு சொல்லி. சரி, இப்போ அந்த ஒருவர் தேசிய பட்டியல் மூலமாக பாராளுமன்றம் வந்தார். யார் என்றால் அரைன் பெர்னாண்டோ. அவர் ஏன் அரைன் பெர்னாண்டோ தேசிய பட்டியல் மூலமாக பாராளுமன்றம் வந்தார் என்றால், பதுளை மாவட்டத்திலே அவர் போட்டியிட்டு தான் இதற்கு முதல் பாராளுமன்றம் வந்தார். ஆனால் கடந்த 2020 தேர்தலிலே பதுளை மாவட்ட ஐக்கிய மக்கள் சக்தி பட்டியல் கொஞ்சம் பெரிதாகிவிட்டது. ஆகவே சஜித் பிரேமதாச அழைத்து சொன்னார், ஹரேன் ஒயா ஜாதிகளைஸ்டுவேன் என்று சொன்னார். அதாவது நீங்கள் தேசிய பட்டியலில் வாருங்கள் என்று, கண்டிப்பாக தேசிய பட்டியலிலே அவரை எடுப்போம் என்று சொல்லி உறுதியளித்து அரைன் பெர்னாண்டோ தேசிய பட்டியல் மூலமாகத்தான் கடந்த 2020 தேர்தலில் பாராளுமன்றம் வந்தார். இப்பொழுது நீதிமன்றம் அறிவித்து விட்டது, ஐக்கிய மக்கள் சக்தி எடுத்த முடிவு சரியானது. அங்கத்துவ உறுப்புரிமையிலிருந்து நீக்கப்படுகிறார்கள் மனுஷ நாணயக்காரவும் அரைன் பெர்னாண்டோ. அப்படி என்றால் இருவரது பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகளும் பறிபோனது, இருவரது அமைச்சு பதவிகளும் பறிபோனது. இப்பொழுது 2 பாராளுமன்ற உறுப்பினர் பதவி காலியாக இருக்கிறது. அதிலே மனுஷ நாணயக்கார காலி மாவட்டத்திலே தேர்தலிலே போட்டியிட்டு வெற்றி பெற்று வந்தார். அவரது பதவி அல்லது அவரது பாராளுமன்ற உறுப்பினர் ஆசனம் பண்டாரிகே என்ற ஒருவருக்கு வழங்கப்பட இருக்கின்றது. ஆனால் தேசிய பட்டியல் ஒன்று காலியாக இருக்கின்றது. அந்த ஆசனம் அது யாருக்கு வழங்குவது? இந்த தேசிய பட்டியல் யாருக்கு வழங்குவதாக இருந்தது என்றால் 2020ஆம் ஆண்டு திலகராஜுக்கு வழங்குவதாக இருந்தது. அது இல்லாமல் போனது. அதாவது மயில் வாகனம் திலகராஜுக்கு அந்த ஆசனம் இல்லாமல் போனது. சரி, அப்படி என்றால் இந்த ஆசனம் யாருக்கு வழங்கப்பட வேண்டும் என்றால் ஒரு சிறுபான்மை கட்சிக்கு வழங்கலாம், தாராளமாக வழங்கலாம். முஸ்லீம் காங்கிரஸுக்கோ அல்லது தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கோ யாருக்காவது வழங்கலாம். ஆனால் முஸ்லீம் காங்கிரஸ் ஒரு ஆசனத்தை கேட்டிருப்பதாக தகவல் வெளியாகியது. ஆனால் பொதுச் செயலாளர் நிசாம் காரியப்பர் சொல்கிறார், நாங்கள் அப்படியெல்லாம் ஆசனம் கேட்க இல்லை. இதோ இருக்கிறது தேசிய பட்டியலை முஸ்லீம் காங்கிரஸ்
பிரேமதாஸ் கோரவில்லை. இருணிகாவுக்கு வழங்குவதே பொருத்தமானது. அது என்னடா அப்போ ஏன் இருணிகாவுக்கு வழங்கணும் என்கிறார் பொதுச் செயலாளர் காரியப்பர். ஐக்கிய மக்கள் சக்தியின் வெற்றிடமாக உள்ள தேசிய பட்டியலை கோரவில்லை எனவும் அந்த வெற்றிடத்திற்கு இரோனிகாவை நியமிப்பது பொருத்தமானது என்றும் தெரிவித்துள்ள ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை வெற்றி பெற செய்வதே முதல் நோக்கம் எனவும் தெரிவித்துள்ளார். நீதிமன்ற தீர்ப்புக்கமே மனுஷ நாணயக்கார மற்றும் அரைன் பெர்னாண்டோ ஆகியோர் பாராளுமன்ற உறுப்புரிமைகளை இழந்துள்ள நிலையில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு 2 ஆசனங்கள் வெற்றிடமாகியுள்ளன. இதற்கமைய காலி மாவட்டத்திலே ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் மனுஷ நாணயக்காராவுக்கு அடுத்து அதிக வாக்குகளை பெற்றுள்ள அரைன் பெர்னாண்டோவுக்கும் பதிலாக தேசிய பட்டியல் ஊடாகவும் ஒருவரும் நியமிக்கப்படுவார் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. எது எப்படியோ இந்த தேசிய பட்டியல் ஆசனம் யாருக்கு வழங்கப்படும்? அது இன்னும் பாராளுமன்றம் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாச வெற்றி பெற்றால் உடனே பாராளுமன்றம் கலைக்கப்படும். மறு மாதமே பாராளுமன்றம் கலைக்கப்படலாம். ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெற்றால் இன்னும் பாராளுமன்றம் 1 வருடத்திற்கு இருக்கும். காரணம், ரணில் விக்ரமசிங்க கலைக்க மாட்டார். காரணம், அவரோடு இருக்கக்கூடிய 90க்கும் மேற்பட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மொட்டு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், 5 வருடம் கலைச்சிராதீங்க ஐயா, எங்களுக்கு அப்போ தான் பென்ஷன் கிடைக்கும், ஓய்வூதியம் கிடைக்கும். நீங்கள் 5 வருடத்திற்கு முதல் பாராளுமன்றத்தை கலைத்தால் பென்ஷன் கிடைக்காது. 5 வருடம் பூர்த்தி செய்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டுமே பென்ஷன் கிடைக்கும், ஓய்வூதியம் கிடைக்கும். ஆகவே தான் இவங்கெல்லாம் 5 வருடத்துக்கு முதல் பாராளுமன்றத்தை கலைக்காதீங்க என்று சொல்லி கோஷமிட்டு கொண்டு இருக்கிறாங்க. அதை ரணில் விக்ரமசிங்க செய்யவும் மாட்டார். ஆகவே தான் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குறாங்க. தப்பித்தவறி என்று சொல்லிய வார்த்தைக்கு மன்னிக்கவும். வெற்றி பெற்றால், சஜித் பிரேமதாச வெற்றி பெற்றால் உடனே பாராளுமன்றத்தை கலைத்து பாராளுமன்ற தேர்தலுக்கு செல்வார். காரணம், ஐக்கிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தை தோற்றுவிப்பதற்காக. சரி, எதை எப்படியோ பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் என்னென்னலாம் நடந்து இருக்கின்றது. விஜயமுனி சொய்சா என்று ஒருவர் இருந்தார். இவர் சஜித் பிரேமதாச கட்சியில் சேர்ந்தவர். திடீரென்று அவர் பலமுறை மஹிந்த ராஜபக்சவை அப்பாச்சி என்று அழைத்தவர். அப்படி இருக்கக்கூடிய விஜயமுனி சொய்சா இப்பொழுது திட்ட தெளிவாக சொல்லிவிட்டார். விஜயமுனி சொய்சா ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவு. ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இதுவரை காலமும் இணைந்து செயற்பட்டு வந்த முன்னாள் அமைச்சர் விஜயமுனி சொய்சா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை தான் ஆதரிக்க உள்ளதாக அறிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினரான இவர் கடந்த பொது தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியில் போட்டியிட்டார். தற்போது ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்க உள்ளதாக அறிவித்துள்ளார். இந்த தீர்மானம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதுதான் அவர் அவ்வாறு தெரிவித்தார். ஆனால் இந்த போட்டியிட்டவர் தோல்வி அடைந்தார் என்பது இங்கு குறிப்பிடப்படவில்லை. இவர் தோல்வி அடைந்தவர், நாட்டை பொறுப்பேற்றதற்கு யாரும் இருக்கவில்லை. எனவேதான் ரணில் விக்ரமசிங்க நாட்டை பொறுப்பேற்றார், நாட்டை காப்பாற்றியுள்ளார். அந்த சந்தர்ப்பத்திலே சவாலை ஏற்கும்போது சஜித் பிரேமதாசவுக்கு பல சந்தர்ப்பங்களை கூறினோம், ஆனால் அவர் அதனை செய்யவில்லை. ஆகவே தான் நாங்கள் ஆதரவு வழங்கினோம். சஜித் பிரேமதாசன் நேற்று எல்பிடிஏவில் நடந்த காலியில் நடந்த கூட்டத்திலே சொல்கிறாரு, மட்டకొచ్చిరదు அவஸ்தா திபுனா மே ரட்டே ஜனாதிபதி வேணும். எனக்கு எத்தனையோ வாய்ப்புகள் இருந்தது இந்த நாட்டின் ஜனாதிபதியாக, ஆனால் நான் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதியாக வர விரும்பவில்லை. நான் மக்களால் 220 லட்சம் மக்களால் நான் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்று சஜித் பிரேமதாசன் நேற்றைய தினம் எல்பிடிஏவில் வைத்து கூறினார். சரி, உங்களுக்கு தெரியும், ஒரு சிரேஷ்ட விசேட வைத்திய நிபுணர் சுதர்ஷினி பெர்னாண்டு புள்ளி, இவர் யாருடைய மனைவி என்பது உங்களில் பலருக்கு தெரியும். முன்னாள் அமைச்சர் ஜெயராஜ் பெர்னாண்டு புள்ளி அவர்களுடைய மனைவி தான் சுதர்ஷினி பெர்னாண்டு புள்ளி. கம்பஹா மாவட்டத்திலே அனைத்து வாக்குகளையும் அல்லது மக்களது அனைத்து அபிமானத்தை பெற்றவராகத்தான் ஜெயராஜ் பெர்னாண்டு புள்ளி இருந்தார். அவர் ஒரு குண்டு வெடிப்பின் மூலம் கொல்லப்பட்டார். ஜெயராஜ் பெர்னாண்டு புள்ளியின் மனைவி சுதர்ஷினி பெர்னாண்டு புள்ளி ஐக்கிய மக்கள் சக்தி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு அளிக்கப் போகின்றார். அவர் ஒரு ராஜாங்க அமைச்சராக இருந்தவர். கோவிட் காலத்திலே கோவிட் தொற்று நோய் சம்பந்தமான ராஜாங்க அமைச்சர் சுதர்ஷினி பெர்னாண்டு புள்ளி. நேற்றைய தினம் சுதர்ஷினி அறிவிக்கின்றார், நான் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்கப் போகின்றேன் என்று. சுதர்ஷினி பெர்னாண்டு புள்ளி சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கம்பஹா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான சுதர்ஷினி பெர்னாண்டு புள்ளி எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை ஆதரிக்க தீர்மானித்துள்ளார். நேற்று ஞாயிற்றுக்கிழமை எதிர்க்கட்சி தலைவரை சந்தித்து அவர் தனது ஆதரவை தெரிவித்துள்ளார். இதன் போது ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட சுதர்ஷினி பெர்னாண்டு புள்ளி என்ன சொல்கிறார்? ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கியுள்ள ஒவ்வொரு தரப்புடனும் ஒப்பிடுகையில் சஜித் பிரேமதாச உடனேயே சிறந்த குழு ஒன்று காணப்படுகின்றது. நாட்டுக்கு சிறந்த தலைமைத்துவமே தேவைப்படுகிறது. அதனால்
மாற்றத்தை ஏற்படுத்த சஜித் பிரேமதாசவுடன் சிறந்த குழு ஒன்று உள்ளது என்று நான் நம்புகின்றேன். இதற்கு முன்னர் நான் பிரதிநிதித்துவப்படுத்திய தரப்பினரின் கொள்கைகளால் என்னால் இணங்கி பயணிக்க முடியாது. அதன் காரணமாக 2022ஆம் ஆண்டு பதவி விலகினேன். 2.5 ஆண்டுகள் எதிர்க்கட்சியிலே இருந்தேன். யாருடனும் இணையவில்லை. எவ்வாறு இருப்பினும் தற்போது எனது மனசாட்சிக்கமைய சஜித் பிரேமதாஸ் மற்றும் அவருடைய குழுவுடன் பயணிக்க தயாராகிவிட்டேன். சரி, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அடுத்ததாக நாங்கள் ஒரு விளம்பர இடைவேளைக்கு செல்ல போகின்றோம். சென்று வரும் வரை காத்திருங்கள். காரணம், மற்றுமொரு பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்க போகின்றார். முன்னாள் அமைச்சர் யார் என்பதை அறிந்து கொள்ள காத்திருங்கள். நம் நாடு தொடர்கிறது. 2022ஆம் ஆண்டு போராட்டங்களுக்கு பின்னர் பலர் அமைச்சு பதவிகளை விட்டு விலகுகின்றார்கள். ரோஷான் ரணசிங்க அமைச்சு பதவியை பொறுப்பேற்றார். விளையாட்டுத்துறை அமைச்சு பதவியை பொறுப்பேற்ற ரோஷான் ரணதுங்க ரோஷான் ரணசிங்க, அர்ஜுன ரணதுங்க, ரோஷான் மானாம, ரோஷான் ரணதுங்க என்று வந்து விட்டது. ரோஷான் ரணசிங்க என்ன செய்கிறார்? ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டில் இருந்த ஊழலை கண்டுபிடிக்கிறார். இத்தனை கோடி எங்கே போனது, இத்தனை லட்சம் எங்கே போனது, இத்தனை மில்லியன் எங்கே போனது, இத்தனை பில்லியன் எங்கே போனது, இத்தனை ட்ரில்லியன் எங்கே போனது என்று கேட்க ஆரம்பிக்கவும். இங்கே வாங்க, உங்களுக்கு என்ன வேலை? உங்களுக்கு ஒரு 10 மேட்சுக்கு போய் பிரதம அதிதியாக அனுப்பினோமா? ஒரு 5 டீமுக்கு ஃபுட்பால் கிரிக்கெட் பொருட்கள், விளையாட்டு சம்மந்தப்பட்ட பொருட்கள், பேட், போல், பேட்ஸ் எல்லாம் கொடுத்தோமா? அதே போன்று வாலிபால் டீமுக்கு போல் கொடுத்தோமான்னு தான் இருக்கணும். நீங்கள் இதெல்லாம் தேடக்கூடாதுன்னு சொல்ல, இல்லை நான் பதவியை விட்டு உடனடியாக அவர் பதவியை விட்டு விலக்கப்படுகிறார். ரைட், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. இப்போ ரோஷான் ரணசிங்க ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடுகிறார். களமிறங்கினார் ரோஷான் எம்பி. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ளதாக முன்னாள் அமைச்சர் ரோஷான் ரணசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் அமைந்துள்ள இலங்கை மன்ற கல்லூரியில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவிக்கின்றார். கடந்த பொது தேர்தலில் பொலன்னறுவ மாவட்டத்தில் பொதுஜன பெரமுனவை பிரதிநிதித்துவப்படுத்தி போட்டியிட்ட ரோஷான் ரணசிங்க வெற்றி பெற்றார். அத்துடன் அவர் இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக செயற்பட்டு வந்தார். இருப்பினும் காலிமுக திடலில் மக்கள் எழுச்சி போராட்டத்தின் பின்னர் ஏற்பட்ட அரசியல் மாற்றம், கிரிக்கெட் ஊழல் உள்ளிட்ட விடயங்களை முன்வைத்து அவர் முன்வைத்த கருத்துக்கள் பாரிய சர்ச்சைகளை தோற்றுவித்ததுடன் அவரை அமைச்சு பதவியிலிருந்து நீக்குவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நடவடிக்கை எடுத்தார். இதனை அடுத்து அவர் ஊழலை ஒழிப்போம், நாட்டை கட்டியெழுப்போம் எனும் துணிப்பொருளில் ஐக்கிய இலங்கை எனும் புதிய கூட்டணி ஒன்றை அண்மையில் ஆரம்பித்து வைத்தார். இந்த பின்னணியிலே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இது எப்படியோ இப்போ ரோஷான் ரணசிங்கமும் இறங்கிட்டார். இவரும் மேடைகளில் ஏறி தேர்தல் ஜனாதிபதி பரப்புரைகளை செய்ய போகின்றார். என்னென்ன செய்ய போகின்றார் என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க போகின்றோம். என்னென்ன பேசப் போகின்றார் என்று. பொலன்னறுவ மாவட்டத்திலே மைத்ரிபால சிறிசேனவுடன் போட்டியாக அரசியல் செய்தவர் இந்த ரோஷான் ரணசிங்க. போட்டியாக அரசியல் செய்தவர். ஜனாதிபதியாக இருந்த மைத்ரிபால சிறிசேனவுக்கு கூட எதிராக செயற்பட்டவர் இந்த ரோஷான் ரணசிங்க. சரி, இப்படி இருக்கும்போது அடுத்ததாக SM சந்திரசேன, இவர் அனுராதபுர மாவட்டத்திலே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மிக முக்கியமான ஒருவர். அது அனுராதபுர மாவட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பிரதான அமைப்பாளர். இப்படி பல பதவிகளை வைத்தவர், அமைச்சு பதவிகளை, கேபினட் அமைச்சு பதவிகளை வைத்தவர் SM சந்திரசேன சவால் விடுக்கிறார் நாமல் ராஜபக்சவுக்கு. உங்களுக்கு முடிந்தால் அனுராதபுரையில் ஒரு கூட்டத்தை நடத்தி காட்டுங்கள், நான் சவால் விடுக்கிறேன். யாருக்கு சொல்கிறார்? மஹிந்த ராஜபக்ச, முன்னாள் ஜனாதிபதி, இலங்கை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவர். எத்தனையோ அரசியல்வாதிகள் அவருடைய படத்தை தங்களுடைய தேர்தல் பிரசார சுவரொட்டியில் போட்டு தான் வெற்றி பெற்றார்கள். அவருக்கு சொல்கிறார், அவரோட மகனுக்கு சொல்கிறார், நாமல் முடியுமென்றால் அனுராதபுரத்தில் ஒரு கூட்டத்தை நடத்தி காட்டுங்கள். முடியுமாயின் அனுராதபுரத்தில் பிரசார கூட்டத்தை நடத்துங்கள். நாமலுக்கு SM சந்திரசேன சவால். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக எதிர்வரும் 17ஆம் தேதி அனுராதபுரத்தில் கன்னி தேர்தல் பிரசார கூட்டத்தை நடத்துவோம். பொதுஜன பெரமுன முடிந்தால் அனுராதபுரத்தில் கூட்டத்தை நடத்தட்டும் என ஆளும் தரப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் SM சந்திரசேன பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச
ராஜபக்சவுக்கு சவால் விடுத்தார். அனுராதபுரத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதுதான் அவர் இவ்வாறு சவால் விடுத்தார். எனக்கு பாடம் கற்பிப்பதற்காக அனுராதபுர மாவட்ட தலைவராக நாமல் ராஜபக்ச நியமிக்கப்பட்டுள்ளார். அதாவது எனக்கு பாடம் கற்பிப்பதற்காக அனுராதபுர மாவட்ட தலைவராக நாமல் ராஜபக்ச நியமிக்கப்பட்டுள்ளார். மறுபுறம் மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்கவும் உள்ளார். அனுரகுமார் திசாநாயக்க அனுராதபுரத்தைச் சேர்ந்தவர். ஆனால் நாமல் ராஜபக்ச அம்மந்தோட்ட மாவட்டத்தைச் சேர்ந்தவர். எனக்கு எதிராகவே நாமல் ராஜபக்ச அனுராதபுரம் மாவட்டத்திலே தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். தவறுகளை திருத்தி கொண்டால் பொதுஜன பெரமுனவுடன் மீண்டும் ஒன்றிணையலாம் என்று தெளிவாக குறிப்பிட்டிருந்தோம் என்றும் SM சந்திரசேன தெரிவிக்கிறார். அதாவது இப்படி தான், இப்போ ஒரு கடையில் வேலை செய்கிறார் ஒருத்தர். அவர் பல வருஷமாக அந்த கடையில் வேலை செய்கிறார். அந்த கடையில் எப்போ பார்த்தாலும் அந்த கடையில் முதலாளியாக இருப்பவர் தான் அவரோட மகனை தான் அடுத்து கேஷியரில் உட்கார வைப்பார். இவரை கொண்டு போய் உட்கார வைக்க மாட்டார். சரி, இப்போ இலங்கையில் இருக்கக்கூடிய பிரதமர் தினேஷ் குணவர்தன. அடுத்த பிரதமர் யார் என்றால் அது யாருக்கு தெரியும் என்றால் மக்களுக்கு தான் தெரியும் யாரை அடுத்த பிரதமராக நியமிக்க வேண்டும் என்று. ஆனால் அரைன் ஃபெர்னாண்டோ சொல்கிறார் அடுத்த பிரதமர் பதுளை மாவட்டத்திலிருந்து வர வேண்டும். பதுளையிலிருந்து அடுத்த பிரதமர் வர வேண்டும். நிமால் சிரிபால தொடர்பில் அரையின் தெரிவிப்பு. பதுளை மாவட்டத்தில் 9 தொகுதிகளிலும் வெற்றியை ரணில் விக்ரமசிங்கவுக்கு பெற்றுக் கொடுத்தால் நிமால் சிரிபால் டி சில்வாவை பிரதமராக்கும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று முன்னாள் அமைச்சர் அரைன் ஃபெர்னாண்டோ தெரிவித்தார். பதுளையில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் கலந்துரையாடும் போது தான் இவ்வாறு தெரிவிக்கிறார். அரசியல் என்பது சவாலுக்கு சவால் விடுவதாகும். அதனால் எனது அமைச்சு பதவி இல்லாமல் போனமை தொடர்பில் பலரும் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகின்றன. அது தொடர்பில் நான் கண்டு கொள்ளப் போவதில்லை. ரணில் விக்ரமசிங்கே எப்போதும் சவால்களை எதிர்கொள்ள முடியுமான தலைவர். அதனால் நாடு எதிர்கொண்டுள்ள சவால்களை எதிர்கொள்ள முடியுமான தலைவர் ரணில் விக்ரமசிங்கே மாத்திரமே என்று அரைன் ஃபெர்னாண்டோ சொல்கிறார். அரைன் ஃபெர்னாண்டோ இப்போ அமைச்சரும் இல்லை, பாராளுமன்ற உறுப்பினரும் கிடையாது, ரைட்டா? ஆனால் அவர் சொல்கிறார் எனக்கு முதல் நாளே தெரியும், நான் நாளைக்கு நீதிமன்றத்திலேருந்து இப்படி தான் தீர்ப்பு கொண்டு வரும்னு முதல் நாள் தெரியும். நானும் மகனும் போயிட்டு ப்ளவுஸில் ஒரு கொத்தொண்டு சாப்பிட்டு எல்லாம் சொல்கிறார். நான் ப்ளவுஸில் போயிட்டு ஒரு கொத்தொண்டு சாப்பிட்டு ரிலாக்ஸாக இருக்கிறேன், சந்தோஷமாக போகிறேன். அதே தான் மனுஷ நாணயக்காரன் சொல்கிறார், எனக்கு எந்த கவலையும் இல்லை, நான் சந்தோஷமாக போகிறேன். நீங்கள் சந்தோஷமாக போங்க, போகாமல் இருங்க, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் இதே மாதிரி தான் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடக்க போகுது என்று சொல்லி உங்களோட அப்பாவுக்கு தெரியும். அவர் உங்களை சொல்லியிருக்கிறாரு நாளைக்கு சர்ச்சுக்கு எதுவும் போகாதீங்கண்டு. ஆனால் நீங்கள் அதை மக்களுக்கு சொல்லலை. முன்கூட்டியே உங்களுக்கு எல்லாம் தெரிந்தாலும் நீங்கள் சொல்ல மாட்டீங்க. சரி, பரவாயில்ல, அப்படியே வைத்துக்கொள்ளுங்கள். கட்டுப்பணம் செலுத்தும் காலம் புதன்கிழமை நண்பகலுடன் நிறைவு. வியாழக்கிழமை வேட்பு மனு தாக்கல். ஜனாதிபதி தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்தல் நாளை மறுதினம் புதன்கிழமை நண்பகல் 12 மணியுடன் நிறைவடைய உள்ளது. தேர்தலில் போட்டியிடுவதற்கு இதுவரை 27 பேர் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர். இதேவேளை எதிர்வரும் வியாழக்கிழமை காலை 9 மணி முதல் முற்பகல் 11 மணி வரையான காலப்பகுதியில் தேர்தல் ஆணைக்குழுவின் காரியாலயத்தில் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். சரி, இப்படி இருக்கும்போது இந்த ஆயுதங்கள் எல்லாம் ஒழித்து வைக்கக்கூடிய இடங்கள் எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த யாரும் சந்தேகப்படாத இடங்களாக தான் ஒழித்து வைப்பார்கள். அப்படி ஒழித்து வைத்திருக்கின்றார்கள். சிறைச்சாலை கட்டுப்பாட்டாளர் ஒரு வீட்டிலே ஒழித்து வைக்கின்றார். ஒழித்து வைத்தவர் யார் என்றால் தொத்த அசாங்கயாம். இந்த தொத்த அசாங்க கொத்த அசாங்க நான் உளறுவார் என்று நினைக்கிறேன் பேசும்போது. கொத்த அசாங்கவின் ஆயுதங்கள் எங்கே பதுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆயுதங்கள் போதைப் பொருட்கள் சிறைச்சாலை அதிகாரி கைது. சிறைச்சாலை அதிகாரி வீட்டிலே கொழும்பு ராஜகிரிய பகுதியில் நேற்று முன்தினம் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போது ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருட்களுடன் சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இதன் போது 2 துப்பாக்கிகள், 400க்கும் மேற்பட்ட தோட்டாக்கள், 700 கிராம் கஞ்சா, 200 கிராம் குஷ் போதைப் பொருட்கள் உள்ளிட்டவை அங்கிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த குறித்த வீட்டின் உரிமையாளர் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டதுடன் அவர் சிறைச்சாலை கட்டுப்பாட்டாளர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். பார்த்தீங்களா, சிறைச்சாலை கட்டுப்பாட்டாளர் வீட்டிலேயே நடந்திருக்குது. சரி, இப்போ 1000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்குது. 1000 மில்லியன் ரூபாய் தேர்தலுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இப்போ இந்த 1000 மில்லியன் ரூபாய் போதாமல் போகலாம் நேற்று அறிவித்துட்டாங்க. அப்படி போனால் என்ன காரணம் என்று சொன்னீங்கள் என்று சொன்னால் தேர்தலுடைய வாக்குச்சீட்டை பெரிதாக்க வேண்டி வரும். அப்படி தேர்தல் வாக்குச்சீட்டை, ஜனாதிபதி வேட்பாளர் வாக்குச்சீட்டை பெரிதாக்கினால் அந்த வாக்காளர் பெட்டி அல்லது வாக்கு பெட்டியும் அதிகமாக செல்லும். வாக்குப்பெட்டி அதிகமாக சென்றால் அதிகமான பணம் செலவாகும். அச்சிடுவதற்கும் செலவாகும், பெட்டிகளுக்கும் செலவாகும். இப்படி பல பிரச்சனைகள் இருக்கின்றது. சரியா, ஒரு இடத்துல
5 பெட்டியை தூக்கி கொண்டு செல்வதற்கு 2 அதிகாரிகள் இருக்கின்றார் என்றால் அங்கே 10 பெட்டி ஆகினால் அங்கே 4 அல்லது 3 அதிகாரிகள் தேவைப்படுவார். அப்போது 3வது அதிகாரிக்கு சம்பளம், அந்த கொடுப்பனவு, தேர்தல் கொடுப்பனவு கொடுக்கப்பட வேண்டும். எலெக்ஷன் டியூட்டி பேமெண்ட் கொடுக்கப்பட வேண்டும். அப்படி என்றால் ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம். ஒரு வேட்பாளருக்கு 200 மில்லியன் அதிகமாக போகிறது. என்னடாப்பா காசுக்கு எங்கடாப்பா போகிறது. தனிப்பட்ட காரணங்களுக்காக போட்டியிடுகின்றவர்களை தவிர்க்க வேண்டும். பெஃபரல் அமைப்பு வலியுறுத்தல். தனிப்பட்ட நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் முன்வரும் வேட்பாளர்களை தவிர்க்க வேண்டும். இந்த செயல் ஜனநாயகம் மற்றும் சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் செய்யும் நடவடிக்கையாகும் என பெஃபரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன் எட்டியாராச்சி சொல்றார். ஜனாதிபதி தேர்தலில் சிலர் பல்வேறு தனிப்பட்ட காரணங்களின் அடிப்படையிலே வேட்பாளராக களமிறங்க நாளாந்த முன்வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இது மிகவும் தவறான விடயம், இப்படி வராதீங்க என்றும் அவர் சொல்றாரு. சரி, இப்படி இருக்கும்போது நாகப்பட்டினத்துக்கு போகணும், இந்தியாவுக்கு போகணும், அதுவும் கப்பலில் போகணும். இது எத்தனையோ தடவை சொல்லிட்டீங்க ஆரம்பிக்கும் என்று சொல்லி, எப்போது ஆரம்பிக்கும் என்று தெரியலை. நாகப்பட்டினம் காங்கேசன்துறை பயணிகள் சேவை 15 ஆரம்பம், ஆசன முன்பதிவு செய்யலாம். இது யார் சொல்கிறா? இப்படி தினகரன் பத்திரிகையில் செய்தியாக வெளியாகி இருக்கின்றது. நாகப்பட்டினம் காங்கேசன்துறை கப்பல் போக்குவரத்து சேவை எதிர்வரும் 15ஆம் தேதி முதல் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான வெள்ளோட்டம் சனிக்கிழமை நடத்தப்பட்டதுடன் ஆசன முன்பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. நீங்களும் முன்பதிவுகள் செய்து இதிலே பயணிக்கலாம். சரி, இன்றைய சிங்கள பத்திரிகைகளின் பிரதான செய்திகளை பார்க்க போகின்றோம். லங்காதீப பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தி, ஜனாதிபதி අපේක්ෂකයන්ට STF ආරක්ෂාව නාම යෝජනා දිනයට දැඩි රැකවල්, அதாவது ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர்களுக்கு STF பாதுகாப்பு வழங்கப்பட போகின்றது. அதாவது தேர்தல் வேட்புமனு தாக்கல் தினத்தன்று பலத்த பாதுகாப்பு கொழும்பில். சரி, அடுத்ததாக மற்றும் ஒரு பத்திரிகை, பத்திரிகையின் பிரதான செய்தி, சுராபத்த பரிகணன பத்தியேட்ட பாலகிரி தோஷ, அதாவது மதுவரி திணைக்களத்தில் இருக்கக்கூடிய கணனி கட்டமைப்புக்கு பாலகிரி தோசை, இன்று போய் நாளை வா, எப்பொழுது பார்த்தாலும் உடைந்து போகின்றதாம். சரி, அருண பத்திரிகையில் அடுத்த செய்தியை பார்க்க போகின்றோம். வெடிக்கல விஸ்ராம வெட்டுப்ப கெவண்ட நியோக கல லேக்கம்கே கருணு அசாய், அதாவது உயர்த்தப்பட்ட ஓய்வூதியம் தொடர்பான கொடுப்பனவுகளை யார் உங்களுக்கு உயர்த்த கூறியது என்ற கருத்து கேட்கின்றார்களாம் செயலாளரிடம். சரி, அடுத்ததாக இன்றைய தினமின பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியை பார்க்கலாம். வத்து கம் கருவான் வெட்டுப்ப ருப்பியால் 1700 கரண அவசான் தீர்னே, அது 1700 ரூபாவாக அதிகரிக்கும் தோட்ட தொழிலாளர்களது சம்பளத்திற்கான முடிவு இன்று அறிவிக்கப்படும் என்று வெளியாகி இருக்கின்றது. ஜனாதிபதி கூறியிருக்கின்றார். தினமின பத்திரிகையின் திவைன பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்பு செய்தியை பார்க்கலாம். தொக கொத்த அசாங்ககே அவி கபடாவாக் பந்தனகார நியாமகே நிவசே, நான் முதல் குறிப்பிட்ட செய்திதான். அதாவது சிறைச்சாலை கட்டுப்பாட்டாளர் வீட்டில் பாரிய அளவிலான ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. கொத்த அசாங்கவின் ஆயுதங்கள். மௌபிம பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்பு செய்தி, ராஜகிரிய நிவசே பங்கரேக பத்தரோம் கபடாவாக், அதாவது தோட்டாக்களது களஞ்சிய சாலை ஒன்று ராஜகிரிய பகுதியிலே கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. சரி, இன்றும் ஏராளமான செய்திகளை ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் கொண்டு வந்தோம். இன்றும் தயாரிப்பில் கவின் சாந்த் உதவி இருந்தார். மற்றும் ஒரு ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.